தீர்மானங்களால என்ன யூஸ்ன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? யாருக்கு அனுப்ப போறாங்க இந்த தீர்மானத்தால எந்த யூஸும் இல்லைன்னு எதிர்க்கட்சி சொல்றாங்க. இதை ஒரு மசோதாவா கொண்டு வந்திருந்தா அட்லீஸ்ட் சட்டமாவது பார்த்திருக்கலாம். இதை நான் கேட்கறது, மாணவர்களை தாவேக அரசு கைது செஞ்சுச்சு. எந்த இடத்துல கைது செஞ்சுச்சு? பால நிலத்துல நான் இருந்த செய்தி சேகரிக்க அந்த மாணவர்களை விட அதிகமாக காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சு. மாணவர்கள் போராட்டம் நடத்த வேண்டிய இடத்துல திமுக குண்டர்கள் ஏன் வந்தாங்க? இவ்வளவு வீடியோ கண்ணுக்கு முன்னாடி இருந்தும் நீங்க எப்படி தம்பி முட்டு கொடுக்குறீங்க? ராஜ்மோகன் வரும்போது இழிவுபடுத்தி ராஜ்மோகன் வெளியேற்றப்பட்டார். இழிவுபடுத்தியது ஜென்சி கிட். போராட்டத்தை நடத்தியது சிஜேபி. ஒரு பார்ட்டி போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் யார்? தாவேக அரசு ஏன் கலந்து கொள்ள வேண்டும்? தாவேக கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லல. அமைச்சர் ஆதரவு கொடுத்தாருல, அமைச்சர் எல்லாத்துக்கும் பத்திரிகையாளர் கடைசி நாள் இருங்க, கடைசி நாள் போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாஜகவுடைய ஒன்றி பிணையக்கூடிய அதிமுக நீட்டுக்காக எங்க போராடுச்சு? அதை பேசுனீங்களா? அதிமுக போராட்டம் பண்ண எண்ணிக்கை காமிங்க. திமுக நீட்டுக்காக போராட்டம் பண்ண எண்ணிக்கை காமிங்க. போராட்டத்திலே சிஜேபி மாணவர்களை ஏமாத்திருச்சுன்னு மாணவர்களே போட்டு தம்பி மாணவர்களே தீர்மானத்தை கொண்டு வந்தது அதிமுகவா திமுகவா தாவேகாவா? தாவேகா தானே. தாவேகா மீது விமர்சனத்தை நம்ம வைக்கல, அரசு சார்பாக எதிர்கட்சிகள்ல வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது நியாயமானதான் நான் கேட்கறேன். நியாயமானது கேட்கறேன் தம்பி. நான் ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா கேட்கிறேன். 50-60 வருடங்கள்ல நீங்க சரியாக மக்களுக்கு சரியான விஷயங்களை நீங்க செஞ்சிருந்தா ஏன் இந்த மக்கள் தாவேகாவை தேர்ந்தெடுக்கணும்? இன்றைக்கு நிர்மல்குமார் போயிட்டு இன்னைக்கு ஆணைக்குளம் சொல்லி ஒரு பகுதியில பேருந்து வசதி ஏற்படுத்துறாரு. 14 வருட கனவுங்கிறாங்க அந்த மக்கள். 14 வருடமாக திமுகவினர் அங்க இல்லையா? அதிமுகவினர் அங்க இல்லையா? மதுரையில் அமைச்சர் மூர்த்தி இருந்தாரு. ஏன் இந்த தொகுதியில நீங்க மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் யாசர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்க சார்? நலம். சட்டமன்றத்தில் நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. நீட்டுக்கு எதிராக ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்தது. சிஜேபி பார்ட்டி முன்னெடுத்து பண்ணாங்க. தமிழ்நாட்டில் மாணவர் சங்கங்கள்லாம் அதை எடுத்து பண்ணாங்க. அப்போ அந்த மாணவர் சங்கங்களை கைது பண்ணது தாவேகா அரசு. அன்னைக்கு இந்த தீர்மானத்தை அவசர கதியில கொண்டு வர முடியாதா? இல்ல அன்னைக்கு எந்த நீட்டுக்கு தாவேகா தம்பி தவறுதலா நீங்க தயவு செஞ்சு தவறுதலான செய்தி சொல்லாதீங்க. தாவேகா அரசு கைது செஞ்சதை நீங்க காமிங்க. மதுரையில கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரண்ட் ஆஃப் அந்த கட்சி எஸ்எஃப்ஐயோ ஒண்ணு, அந்த கட்சி விசாரணைக்காக கூட்டு போறாங்க. போராட்டம் நடத்த போறீங்களா? அந்த கைதுக்கு சு வெங்கடேசன் கூட கண்டனம் தெரிவிச்சாரு. அந்த பையன் கைதே செய்யப்படல. காமிங்க நீங்க ஆதாரத்தை காமிங்க. சொன்னீங்கல்ல தமிழ்நாடு அரசுல கைது செஞ்சாங்க, காமிங்க சார். மாணவர்கள் அமைச்சர் ராஜ்மோகன் வரும்போது ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அமைச்சர் ராஜ்மோகனை விரட்டுறோன்னு. அந்த வீடியோல வந்த நபர்கள் யாரு? சொல்லுங்க. நீங்க டைவர்ட் பண்ண கூடாது. நீங்க கரெக்டா பதில் சொல்லுங்க எனக்கு. தம்பி இந்த மாணவர்களை தாவேகா அரசு கைது பண்ணுச்சு. நான் இப்ப எவிடன்ஸ் காமிக்கிறேன். நீங்க காமிங்க எனக்கு. நீங்க காமிங்க. வெயிட் பண்றேன். நீங்க காமிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கைது பண்ணாங்க தம்பி. விசாரணை என்ற பேரில் அழைத்து போறதும் சரி தம்பி. விசாரணைக்கும் கைதுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க மாத்தி பேசக்கூடாது. கொண்டு போக கூடாது. விசாரணைக்கு கைதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் கேட்கறது, மாணவர்களை தாவேகா அரசு கைது செஞ்சுச்சு. எந்த இடத்துல கைது செஞ்சுச்சு? பால நிலத்துல நான் இருந்த செய்தி சேகரிக்க. பால நிலத்துல நான் இருந்தேன். அந்த மாணவர்களை விட அதிகமாக காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சு. மாணவர்கள் போராட்டம் நடத்த வேண்டிய இடத்துல திமுக குண்டர்கள் ஏன் வந்தாங்க? இவ்வளவு வீடியோ கண்ணுக்கு முன்னாடி இருந்தும் நீங்க எப்படி தம்பி முட்டு கொடுக்குறீங்க? ராஜ்மோகன் வரும்போது இழிவுபடுத்தி ராஜ்மோகன் வெளியேற்றப்பட்டார். இழிவுபடுத்தியது ஜென்சி கிட். அவர் தான் முன்னாடி வாரம் நீதிமன்றத்தில் நிபந்தனை ஜாமீன் வாங்கிட்டு வந்தார். புரியுதா உங்களுக்கு? அந்த போராட்டத்தை நடத்தியது சிஜேபி ஒரு பார்ட்டி, இயக்கம் கிடையாது. பார்ட்டியா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. புரியுதா? ஒரு பார்ட்டி போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் யார்? அதுல தாவேகா அரசு ஏன் கலந்து கொள்ள வேண்டும்? விளக்கம் சொல்லுங்க. நீங்க தாவேகா கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லல. ஆதரவு கொடுத்தாங்கல்ல அந்த நேரத்துல. அமைச்சர் போனார்ல, அமைச்சர் ஆதரவு கொடுத்தாருல, அமைச்சர் எல்லாத்துக்கும் பத்திரிகையாளர் கடைசி நாள் இருங்க, கடைசி நாள் போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா. எந்த கடைசி நாள் தான் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் போய் ஆதரவு கொடுத்தாரு. தம்பி நீங்க செய்திகளை சரியா பார்க்கல. போராட்டம் நடத்துவதற்கு முன்பே, போராட்டம் நடக்கும் முதல் நாளே மரிய வில்சன் தனியார் நிகழ்ச்சியில பேசுறாரு. மேடை பேச்சு இருக்கு, நான் உங்களுக்கு எவிடன்ஸ் தரேன், இந்த வீடியோல ஆட் பண்ணுங்க. நீட் எதிர்ப்புங்கிறது எங்களுடைய முழு நிலைப்பாடு. 29 ஆட்சி மாற்றம் வரும், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நிச்சயமா இந்த கோரிக்கையை வைப்பாருன்னு சொன்னது போராட்டத்திற்கு முதல் நாள் மரிய வில்சன். அப்ப அது மரிய வில்சன் அமைச்சர் நிர்மல்குமார் சொன்னாரு. இதெல்லாம் ரைட் சார். ஆனா அந்த திமுக எங்க போராட்டத்துல நான் என்ன கேக்குறேன், திமுக எங்க போராட்டம் நடந்துச்சு? பாஜகவுடைய ஒன்றி பிணையக்கூடிய அதிமுக நீட்டுக்காக எங்க போராடுச்சு? அதை பேசுனீங்களா? அதிமுக போராட்டம் பண்ண எண்ணிக்கையை காமிங்க. திமுக நீட்டுக்காக போராட்டம் பண்ண எண்ணிக்கையை காமிங்க.
போராட்டத்திலே சிஜேபி மாணவர்களை ஏமாத்திருச்சுன்னு தீர்மானம் மாணவர்களே போட்டி தம்பி மாணவர்களே தீர்மானத்தை கொண்டு வந்தது அதிமுகவா திமுகவா தாவேக்காவா? தாவேக்கா தானே. மாணவர்கள் நோக்கி தானே கேள்வி எழுப்ப முடியும். மாணவர்களே நடந்த போராட்டத்தில் முறைகேடு இருக்கு, நடந்த போராட்டத்தில் சிஜேபி தமிழ்நாட்டு மாணவர்களை ஏமாற்றியதுன்னு அன்றைய தினம் மாணவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திச்சு பேட்டி கொடுத்தாங்க. அப்ப முற்றிலும் நடந்தது தாவேக்காவுக்கு எதிராக இந்த போராட்டத்தில் ஒரு அஜெண்டாவை கொண்டு வந்தது, அது முறியடிக்கப்பட்டது. ஓகேவா? மாணவர்கள் எங்கேயும் கைது செய்யப்படல. தவறான செய்தி. மதுரையில் விசாரிக்கப்பட்ட SFI மாணவன் நான் பேசியிருக்கேன் சரியா, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அதனால அப்படி யாரும் நீங்க சோசியல் மீடியா வர தகவலை ஒரு அரசுக்கு மேல நீங்க சொல்லக்கூடிய விமர்சனம் சரியான முறையில வைங்க. மின்வெட்டு பிரச்சனை இருக்கு, அதை பத்தி பேசுங்க. குடிநீர் பிரச்சனை இருக்கு, அதை பத்தி பேசுங்க. இதெல்லாம் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை. நீங்க டைவர்ட் பாலிடிக்ஸ்ங்கிற முற்றிலுமாக திமுகவினர் தான் பண்றாங்க. இங்க மக்கள் பிரச்சனை அவ்வளவு இருக்கு, மக்கள் பிரச்சனை பேசுங்க. இன்னைக்கு முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு புகார்கள் வந்து குவியுது, அதை பத்தி யாரும் பேச மாட்டீங்க. இன்னைக்கு நேற்றைய தினம் வரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ரைடு போறாங்களே, அதை பத்தி யாரும் பேச மாட்டீங்க. அது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை தானே. ஒரே மாவட்டத்தில் ஒரே சார்பதிவு அலுவலகத்தில் ஜிபேல 66 லட்சம் பறிமுதல் செஞ்சிருக்கு லஞ்ச ஒழிப்பு துறை போலீசார், DVAC. இது மாற்றம் இல்லையா? இதை நீங்க பாராட்டுறீங்களா பாராட்டலையா? நெறியாளரா சொல்லுங்க. அதே DVACக்கு ஒரு தனி இயக்குனர் கூட போட முடியாம இருக்கு சார் தாவேக்கா ஆட்சியில. எங்க போடல? கூடுதல் இயக்குனர் தான் சார் போட்டிருக்காங்க. எங்க இன்னைக்கு பணி போகுதா இல்லையா? தாவேக்கா ஒன்னும் செஞ்சுட்டு இருக்காங்க, செய்யலன்னு முற்றிலும் போய் சொல்ல முடியாது. இன்னைக்கு கூடுதல் இயக்குனர் இருக்கும் போதும் அந்த பணி போகுதே. திமுக ஆட்சி காலங்கள்லயும் அதிமுக ஆட்சி காலங்கள்ல, அதிமுக விட்டுருங்க, திமுக 21 25 லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய சோதனைகளின் எண்ணிக்கை எவ்வளவு, பறிமுதல் செய்யப்பட்ட பணங்களின் எண்ணிக்கை எவ்வளவு, வழக்கு தொடர்ந்த வழக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு சொல்லுங்க. நீங்க இப்ப போடுங்க, அதிலே போடுங்க, DVAC வெப்சைட்லயே போடுங்க, 21-25 கூகுள்ல போடுங்க தம்பி, வரும். இந்த 60 நாட்களில் போன ரைடுக்கும் இவங்க பறிமுதல் செய்த தொகைக்கும் இருக்கும் மதிப்பை போடுங்க. மதிப்பை போடுங்க நீங்க. ஓகே, முற்றிலுமான வித்தியாசம் இருக்குது. மாற்றம் இல்லையா? முதலமைச்சர் இன்னைக்கு டிரான்ஸ்பருக்கும் பதவி உயருக்கும் முதலமைச்சரோட ஒப்புதல் வேணும்னு தினமலர் பத்திரிகையில வந்திருக்கு. இது மாற்றம் இல்லையா? முதலமைச்சர் தனிப்பிரிவுல இன்னைக்கு 700 பேர் மனு கொடுக்க இங்க நிக்கிறாங்க செக்ரட்டரியேட்ல. ஆன்லைன்ல இவ்வளவு மனுக்கள் வந்து குவியுது. மாற்றம் இல்லையா? சார் தாவேக்கா மீது விமர்சனத்தை நம்ம வைக்கல, அரசு சார்பாக எதிர்கட்சிகள்ல வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது எதிர்கட்சி நியாயமானதான் நான் கேட்கிறேன். நியாயமானதா கேட்கிறேன் தம்பி. நான் ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா கேட்கிறேன். 50-60 வருடங்கள்ல நீங்க சரியாக மக்களுக்கு சரியான அடிப்படை சரியான விஷயங்களை நீங்க செஞ்சிருந்தா ஏன் இந்த மக்கள் தாவேக்காவை தேர்ந்தெடுக்க போறாங்க? சொல்லுங்க, ஏன் தேர்ந்தெடுக்க போறாங்க? ஒரு குறிப்பிட்டு ஒரு பையனுக்கு நானே ஒரு சேனல்ல பேசியிருக்கேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில சர்டிபிகேட் பிரிண்ட் ஆனது வரல. சர்டிபிகேட் அவர் முடித்து 3 வருஷம் ஆயிடுச்சு, சர்டிபிகேட் வரல. இந்த 3 வருஷம் திமுக தான் இருந்துச்சு. அந்த பையன் முதலமைச்சர் தனிப்பிரிவுல புகார் கொடுத்து உடனே ஆக்ஷன் எடுத்து சர்டிபிகேட்டுக்கான பிரச்சனையை ஆராய்ந்தா அந்த பில்டிங் அந்த பிரிண்டிங் கான்ட்ராக்டருக்கு பணம் போய் சேரல. உங்களுக்கு புரியுதா? இதுதான் மக்கள் பிரச்சனை. இதை இந்த அரசு செய்யுதுல, இதுதான் தாவேக்காவுடைய அரசை மக்கள் எதிர்பார்த்த அரசாக இருக்கு. இன்றைக்கு புகார்கள் அதிகமாகுது அப்படின்னா இந்த புகார்களுக்கு கொடுக்கக்கூடியது பொதுமக்கள், தாவேக்காவினர் கிடையாது. பொதுமக்கள், திமுகவினர் கிடையாது, பொதுமக்கள். அப்ப இந்த மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இங்க இருக்கும் போது கடந்த 50-60 வருடமாக மாறி ஆட்சி செஞ்சு ஏன் செய்யலன்னு தான் நம்ம கேட்கிறோம். ஏன் செய்யல நீங்க கேள்வி கேட்கிறோம். இன்றைக்கு நிர்மல்குமார் போயிட்டு இன்னைக்கு ஆணைக்குளம் சொல்லி ஒரு பகுதியில பேருந்து வசதி ஏற்படுத்துறாரு. 14 வருட கனவுங்கிறாங்க அந்த மக்கள். 14 வருடமாக திமுகவினர் அங்க இல்லையா? அதிமுகவினர் அங்க இல்லையா? மதுரையில் அமைச்சர் மூர்த்தி இருந்தாரு, ஏன் அந்த தொகுதியெல்லாம் நீங்க போய் பார்க்கல? இதை தான் நம்ம கேள்வியா கேட்கிறோம். இதை நீங்க கேள்வியா வைக்கிறப்போ நீங்க தனிநபரத்தின் தாக்குதலையும் மட்டம் தட்டி பேசக்கூடிய அரசியலையும் வைக்கும் போது எப்படி இது ஏற்புடையதா இருக்கும்? இன்னைக்கு வன்னியரசு சொல்றாரு, என் துறைக்கு நான் கேட்ட துறையை விட கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. தலித் சார்ந்த ஒரு சமுதாயத்துறை ஒரு அமைச்சர். இது மாற்றம் இல்லையா? அந்த அமைச்சர் எடுத்துக்கூடிய வார்த்தைகள் என்ன, பதிவுகள் என்ன? இன்னைக்கு அவர் ரைடுக்கு போறாரு, போனா உணவு சரியில்லை. இன்றைக்கு இந்த 60 நாள்ல நடந்த 60 நாள்ல உணவு சரியில்லைன்னு அந்த மாணவர்கள் சொல்றாங்களா? நான் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். 50-60 ஆண்டுகள் சரி, அதை விட்டுருங்க, கடைசி 5 ஆண்டுகள் மக்கள் நலனில் அக்கறை இல்லை. ஏன் இவ்வளவு புகார்கள் வருது? ஏன் இவ்வளவு குறைகள் இருக்கு? ஏன் இவ்வளவு சாலை போடல? இதெல்லாம் கேட்கிறோம், யாரும் பதில் சொல்ல மாட்டீங்க. அறப்பொரு இயக்கம் அவங்களோட வெப்சைட்ல நீங்க ஆட்சியில் இருக்கும்போது அவ்வளவு ஊழல்களையும் முறைகேடுகளும் உயர்நீதிமன்றத்திலும் பசுமை தீர்ப்பாயங்களையும் உங்கள் மீது புகார்கள் வைத்திருக்காங்க. அதுபடிதான் ஏவா வெளியிட்டு ரைடு வந்துச்சு. இதை பத்திலாம் யாருமே பேச மாட்டீங்க. இதுதான் இங்க நான் சொல்ல வரேன். இதுதான் மடைமாற்றும் அரசியல் நம்ம சொல்ல வரோம். அப்ப இந்த குறைகளை ஏன் பேச மாட்டீங்கன்னு சொல்ல வரேன். திமுகவுடைய குறைகளும் பேசணும்னு நான் சொல்ல வரேன். இல்ல, இந்த தீர்மானங்களால என்ன யூஸ் நீங்க நினைக்கிறீங்க சார்? யாருக்கு அனுப்ப போறாங்க இந்த தீர்மானத்தை? எதை சொல்றீங்க? தமிழ் தாய் வாழ்த்து தீர்மானத்தை யாருக்கு அனுப்ப போறாங்க? தீர்மானம் தமிழ்நாட்டுக்குரிய தீர்மானம். யாருக்கு நம்ம ஏன் அனுப்பணும்? நம்ம ஆளுநர் மாளிகைக்கு இந்த தீர்மானத்திற்கான ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க.
ஆளுநர் மாளிகை இதுக்கு ஒப்புதல் கொடுக்கும். ஏன்னா இதில் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு இந்த இது வரை தீர்மானத்தால எந்த யூஸும் இல்லைன்னு எதிர்க்கட்சி சொல்றாங்க. இதை ஒரு மசோதாவா கொண்டு வந்திருந்தா அட்லீஸ்ட் சட்டமாவது மாத்திருக்கலாம் இதை அப்படின்னு கேட்குறாங்க கேள்வியா. தம்பி 60 நாள் 70 நாள் 100 நாளே வைங்க. 100 நாள்ல இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்களே, இது திருப்திகரமாக திமுகவுக்கு இல்லையா? இன்னைக்கு நீங்க ஐடியா கொடுக்குறீங்க, ஆலோசனை கொடுக்குறீங்களா? இந்த ஐடியாவை நீங்க அரசாக இருக்கும்போது ஏன் செய்யலைங்கிறத நான் கேட்குறேன். ஏன் செய்யலைங்கிறதான் கேட்குறேன். நீங்க ஏன் சார் செய்யலை? நீங்க ஏன் சார் முன்னெடுக்கல? இதை விஜய் அவர்கள் ஸ்கோர் செய்யும் வர வரைக்கும் நீங்க ஏன் விட்டீங்கன்னு தான் நான் கேட்குறேன். விட்டுட்டு இன்னைக்கு குத்துதே குடையுதுன்னு சொன்னா அது எப்படி நியாயமானதுன்னு நான் கேட்குறேன். எப்படி நியாயமானதுன்னு கேட்குறேன். அதை தான் நான் சொல்ல வரேன். திமுக தவறு செஞ்சிருக்கு, அதை எந்த இடத்துல ஒத்துக்க மாட்டாங்க. நாங்க நல்லது செஞ்சிருக்கோம்னு சொல்றீங்க, இங்க தாவேக தவறு செய்துன்னு சொல்றீங்க. 60-70 நாட்கள்ல அந்த அரசு தவறு செய்யும். அவங்களுக்கு 2 வருஷம் ஆகும் செய்யும். உங்களுக்கே ஒரு உரிமை தொகை கொடுக்கறதுக்கு 2 வருஷம் ஆகும்போது புதிதாக வந்த அரசுக்கு ஆவாதா? இது பொதுமக்கள் பார்வையிலேருந்து நீங்க நார்மலா இருக்கக்கூடிய பொதுமக்கள் பார்வையிலேருந்து கேளுங்க. ஓகே, வருமா வராதா? இங்க கேட்கக்கூடிய கேள்வி நான் அவங்களுக்கு தான் கேட்கிறேன். இன்னைக்கு திருவரம்பு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் இதை நீங்க போட்டு கொடுத்த போலி பட்டான்னு சொல்லி KKS ராமச்சந்திரனை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. இது மாவட்ட ஆட்சியருக்கு தெரியும்னு சொல்றாரு. சட்டமன்றத்துல மாவட்ட ஆட்சியரை இன்வால்வ் பண்ணி பேசும்போது அந்த சம்பவம் உண்மையா இருக்குமா இருக்காதா? இந்திய ஆட்சி குடியுரிமை பணியில வந்த ஒரு IAS ஆபீசருக்கு தெரியும்னு ஒரு தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சொல்லும் போது அதுல உண்மைத்தன்மை இருக்குமா இருக்காதா? இங்க போலி பட்டான்னு அவர் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அது ஒரு விஷயம், அதுல மாறுதல் இருக்கு. இங்க இந்த பட்டாக்கள் எப்ப கொடுக்கப்பட்ட கால அவகாசத்தை சொல்லுங்க. இப்ப திமுக ஆட்சி இருக்கும்போது ஒரு 5,000 ரூபாய் ஒரு நிதி ஒன்று கொடுத்தாங்க தெரியுமா? மக்களுக்கு கூடுதலாக கொடுக்குறோன்னு கோடை விழுது. அது கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கொடுக்கக்கூடிய தொகை கொடுக்கும் போது 45 நாளுக்கு முன்னாடி மக்கள் குறை தீர்ப்பு முகாம்னு திமுக ஒண்ணு நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா? அங்க பண்ண அட்டூழியம் தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு. எல்லாத்துக்கும் ரேஷன் கார்டு. ஆனா அந்த ரேஷன் கார்டு இந்த முகாம்ல இருந்து வாங்கின பயனாளர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அவங்க கடந்த முறை திமுக ஆட்சியை தொடங்கும் முன்பே மனு போட்டிருக்காங்க. RTIல போட்ட தகவல் வந்துடும். அவ்வளவு தூரம் மனு போட்டு அவங்களுக்கு நிராகரிக்கப்பட்ட ரேஷன் கார்டு குறை தீர்ப்பு முகாம்ல எப்படி வந்துச்சு? பட்டா மாறுதல், குறை தீர்ப்பு முகாம்ல பட்டா மாற்றப்பட்டுச்சு. இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் எல்லாத்தையுமே அந்த முகாம்ல வச்சு திமுக அள்ளி கொடுத்துருச்சு. விசாரிக்கல சரியா. அங்கதான் அங்க சிக்கல். அதுக்கு தான் 5,000 தொகையும் கொடுத்தீங்க. இது தேர்தல் ஸ்ட்ராட்டஜியா இல்லையா? ஒன்றும் இல்லை தம்பி, நீங்க RTIல தகவல் உரிமை சட்டம் இருக்குல்ல, மக்கள் குறை தீர்ப்பு முகாம் 25ஆம் ஆண்டு நடந்த முகாம்களில் தீர்க்கப்பட்ட மனுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு கேட்டு பாருங்க. சரியான முறையில் தீர்க்கப்பட்ட மனுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? பட்டா மாறுதல் எவ்வளவு நடந்துச்சு? ஏன் இந்த பட்டா மாறுதல்கள் இவ்வளோ பட்டா நீங்க குறை தீர்க்கும் முகாம்ல மாற்ற வரைக்கும் என்ன உங்க துறையில நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க? இங்க அங்கதான் நாங்க கேள்வி கேட்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்கதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். அப்போ பிரச்சனைகள் எல்லாம் அங்க வச்சுட்டு இன்றைக்கு தாவேகாவை டைவர்ஸ் பாலிடிக்ஸ் சொல்றது இவங்கன்னு நான் சொல்ல வரேன். இங்க குறை இங்க இருக்குன்னு நம்ம சொல்றோம் தம்பி. அப்ப நீங்க கிராஜுவலா இன்டலெக்சுவலா ஒரு பாலிடிக்ஸை 25ல கடைசி அந்த 50 நாள் நீங்க பண்ணி முடிச்சுட்டு தாவேகா மேல குறை சொல்வது எப்படி நியாயமானதா இருக்கும்? இன்னைக்கு தாவேகா 6 சிலிண்டர் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க, மாற்று கருத்து கிடையாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிதி நிலைக்கு அது செஞ்சாங்கன்னா மக்களுக்கு வரி ஏற்கக்கூடிய சுமைகள் அதிகமாகவும் ஆகாதா? பால் விலை ஏறுமா ஏறாதா? இன்றைக்கு பெட்ரோல்ல மாநில அரசே ₹1 ஏற்றக்கூடிய சட்டம் இருக்கு. மாநில அரசே ₹1 ஒரு லிட்டருக்கு ஏத்துனாங்கன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாகனங்கள் எண்ணிக்கை, பயனாளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? அப்ப சிக்கல் எங்க வரும்? பேசிக்கா மக்கள் மேல எல்லா சுமைகளும் வரும். வரிகள் ஆல்ரெடி குடிநீர் வரி, சொத்து வரி நம்ம வருஷத்துக்கு 2 முறை நம்ம கட்டுறோம். இன்னைக்கு EB கட்டணம் உயர்ந்திருக்கு. EB கட்டணத்தை பத்தி ஏன் யாருமே பேசல? ஏன் உயர்ந்திருக்குன்னு கேள்வி கேட்கல. மின்சாரத்துறை அமைச்சர் அங்கதானே இருக்காரு. நீங்க 300 ரூபா 400 ரூபா கட்டணவங்களுக்கு 1,500 ரூபா வந்திருக்கு சென்னையில. அதை பத்தி நீங்க கேள்வி கேட்கலன்னு தான் நம்ம சொல்ல வரோம். அதை பத்தி நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. தேவையில்லாம டைவர்ட் பாலிடிக்ஸ் பண்றது திமுக தான் சொல்ற. மக்கள் நலன்ல எங்க அக்கறைன்னு நான் கேட்கிறேன். மக்களுக்கான பிரச்சனை இருக்கு தம்பி. நான் உங்களுக்கு மக்கள் நலனுக்கு பிரச்சனை இருக்கு. இன்றைக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் வேலுன்னு சொல்றாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அடிப்படை வசதி இல்லைன்னு அவ்வளவு குறைகள் இருக்கு. இந்த 5 ஆண்டுகள்ல ஏன் செய்யலன்னு நம்ம கேட்கிறோம். கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். நீங்க தாவேக விமர்சனம் வைக்கலாம். எப்போ நம்ம விமர்சனம்னா அவங்களுடைய இந்த ஆண்டு காலங்கள் கடக்கும் போது நம்ம இதே கேள்வியை தாவேகாவை பார்த்து கேட்கலாம். இப்ப கேட்கக்கூடிய சூழல்ல அவங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் செய்யலன்னு நம்ம கேட்கிறோம். அதற்கான பதிலே இல்லைங்கிறதான் கேள்வி. நீங்க செஞ்சிருந்தா நீங்க திமுக வெற்றி பெற்றிருக்கும். சரியா செஞ்சிருந்தா திமுக வெற்றி பெற்றிருக்கும். 21ல சரியா செஞ்சிருந்தா அதிமுக வெற்றி பெற்றிருக்கும். இங்க செய்யலங்கிறதான் பிரச்சனை. மாற்றத்தை தேடிதான் இங்க மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதை ஏன் கவனிக்க மாட்டீங்க?
திமுக அங்க தவற விடுதுங்கிறத நான் சொல்றேன். ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி என்னன்னா, வராத டீலிமிட்டேஷனுக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நடத்துகிற தவிர்க்க வந்த FCRAக்கு ஏன் ஒரு மசோதா அதுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கூட நிறைவேற்றல இன்னைக்கு அப்படி இப்ப சட்டமன்றத்துல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க, மாற்று கருத்து கிடையாது. அது எனக்கு தெரிஞ்ச இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியும்ல, இறுதி காலங்களில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த நிதித்துறை தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல மரிய வில்சனுடைய இறுதி உரை ஒன்று இருக்கு கேள்வி பதிலுக்கான. அந்த உரையில சில விளக்கங்கள் கொடுக்கறதாக மரிய வில்சனும் சொல்லியிருக்காரு. துறை சார்ந்த தகவலும் வந்திருக்கு. அதே மரிய வில்சன் என்ன சொல்றாரு, ட்ரஸ்ட் பார்ட்டி 1500 கோடி வருமானம் வந்திருக்கு தமிழ்நாடு அரசுக்கு. அது பாராட்டுறாரா இல்லையா எதிர்கட்சிகள்? அதிமுக பாராட்டுதா இல்லையா? பாஜக பாராட்டுதா இல்லையா? இந்த கேள்வியும் நம்ம கேட்கிறோம்ல. அப்ப அந்த 1500 கோடி இந்த 60 நாட்களில் சம்பாதித்திருக்குன்னா இந்த வருவாயை ஏன் திமுக அதிமுகனால ஈட்ட முடியல? அங்கதான் நம்ம கேள்வியா வைக்கிறோம். அங்கதான் மக்கள் உங்களை நிராகரிக்கிறாங்க. சரியா? வராத டீலிமிட்டேஷன் எப்படி நீங்க சொல்றீங்க, திமுக சொல்லுது? சார், இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல இதுல இன்னும் லிஸ்ட் ஆகல, டீலிமிட்டேஷன் மசோதா இன்னும் லிஸ்ட் ஆகல. மழைக்கால கூட்டத்தொடர் கூட போறாங்க, அங்கதான் தாக்கல் செய்யப்பட்டாங்க. மனுக்களை இப்ப பரிசீலனை பண்ணி ஜனாதிபதியுடைய ஒப்புதலுக்கு போயிடும். ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்த உடனே மழைக்கால முதல் கூட்டத்தொடர் எப்போ வரும் நமக்கு? அக்டோபர் இல்லைன்னா நவம்பருக்குள்ள வந்துடும். அக்டோபர்ல மேக்சிமம் வச்சிருவாங்க. இப்ப முதல் வாரத்திலே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, கேள்வி வருதுல, என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட பெரும்பான்மை இல்ல, நீங்க ஆதரவு கொடுத்த காங்கிரஸும் இந்த தாவேகா கூட இருக்கும்போது நீங்க இதை எப்படி அணுக போறீங்கிறதா சிக்கல். அப்ப இது தமிழ்நாட்டின் நலனுக்கு பிரச்சனை இல்லைங்கிறப்ப அப்புறம் ஏன் நீங்க கொந்தளிக்கணும்னு நான் கேட்கிறேன். ஓகே, ஏன் கொந்தளிக்கணும்? ஏன் திமுக விட்டுருங்க. நீங்க பாஜகவுக்கு ஆதரவு தரனா வெளிப்படையா சொல்லிருங்கன்னு சொல்றோம். பாஜக ஆதரவு தரல எதிர்க்கணும்னா எதிருங்கன்னு சொல்றோம். அப்ப டீலிமிட்டேஷன் அவசியம் இல்லையா? ஃபேர் நீங்க வச்ச முதல் கோரிக்கைனா பேப்பர் எரிக்கும் போது டீலிமிட்டேஷன் தேவையே இல்லைன்னு நீங்க. ஸ்டாலின் இருக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டில் கொண்டு வர மாட்டேன்னு சொன்னது நீங்க. இன்றைக்கு என்ன சொல்றீங்க? ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும்னு கேக்குறீங்க. அப்ப ரெண்டுக்கும் ஏன் முரண்பாடுன்னு நான் கேக்குறேன். இந்த ரெண்டுக்குமான முரண்பாடு ஏன்னு கேக்குறேன். டீலிமிட்டேஷன் வேணும்னு சொன்ன திமுக தலைவர் ஸ்டாலின் பேப்பரை எரிக்கும் போது இன்றைக்கு டீலிமிட்டேஷன் ஃபேரா வேணும்னு கேட்கக்கூடிய கனிமொழி ஏன் இந்த சூழலுக்கு வந்தாங்க? இதை பத்தி ஏன் திமுகவினர் பேச மாட்டீங்க? இங்கதான் இந்த சிக்கல்னு நான் சொல்ல வரேன். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு சந்திப்போம். நன்றி சார். நன்றி தம்பி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.